ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு கொஞ்சம் பெரிய vlog தான். அதில் வந்து என்னென்னா சம்மர் ஸ்பெஷலாக சுஸ்கி சாப்பிட போகிறோம். சுஸ்கிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்சிக்கல். நம்ம குச்சி ஐஸ் சொல்லுவோம் தமிழில். ஸோ அதுதான் நம்ம வந்து ஒரு 4 வேரியண்ட் பண்ண போகிறோம். என்னென்னங்கிறது பார்க்கலாம் வாங்க. 4 வேரியண்ட் சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து மேங்கோ. இந்த மேங்கோக்காக கொஞ்சமாக லெமன் சேர்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வாட்டர்மெலன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜல்ஜீரா. அப்புறம் வந்து ஒன்று ரோஸ் சர்பத். இது எல்லாத்துக்குமே சுகர் அண்ட் நெக்ஸ்ட்டு வாட்டர். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர்மெலன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சுகர். இப்போ இதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். இதை வடிகட்டி எடுத்துக்க வேண்டியது அந்த ஜூஸை. நெக்ஸ்ட் இதில் நம்ம மேங்கோ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சுகர். இதையும் இப்போ நான் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். மேங்கோவும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வாட்டர்மெலனும் அரைச்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டோம். மேங்கோ வடிகட்டலாம் அந்த மாதிரி ஆஸ் இட் இஸ் நம்ம வச்சுக்கிறதுக்கு கொஞ்சமாக மில்க் வேணும். நான் ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன். நார்மலாக காய்ச்சி ஆற வச்ச பால். இதுலேயே நம்ம சிரப் ஊற்றிடலாமா? ஸோ சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சிரப்லேயே கொஞ்சம் இருக்குது. சுகர் போதும்ல? போதும். ஸோ நம்ம சிரப்பு இதுலேயே ஆட் பண்ணிடலாம். நீங்கள் ரூஅப்ஸா இல்லைனா நார்மல் ரோஸ் சிரப் என்ன இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ போய் பீட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் மிக்சரில். நம்மளோட ரோஸ் மில்க் சிரப்பும் பீட் பண்ணிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு சுஸ்கி செய்ய ஆரம்பிக்கலாம். மேங்கோ பியூரி நம்ம சுகர் போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் லைட்டாக லைம் புழிஞ்சிக்கலாம். வாட்டர்மெலன்லேயும் சுகர் போட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம். அதுலேயும் லைட்டாக லைம் புழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னடா பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணுறோம்ல, பக்கத்தில் அதுதான் இருந்துச்சு, அதான் மம்மிக்கு நான் அதை எடுத்து கொடுத்தேன். ஸோ மேங்கோலையும் லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மோல்டு பாருங்கள், இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினது. நம்ம மேங்கோவோட பாப்சிக்கல் ரெடி பண்ணிடலாம். மோல்டுக்குள்ளே மெதுவாக ஊற்றலாம். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, ஏன்னா ஃப்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம வாட்டர்மெலனை டேரெக்டாகவே ஊற்றிட்டுருக்காங்க. கொட்டுது, அதான் அந்த ஸ்பூனை வச்சு இப்போ ஊற்ற வேண்டியதானே. நெக்ஸ்ட்டு வாட்டர்மெலன் ஃபில் பண்ணிக்கலாம். கலர் சூப்பராக இருக்குது எல்லாமே. போதும், எக்ஸ்ட்ரா இருக்குன்னு ஊற்றாதீங்க உங்கள் இஷ்டத்துக்கு. ஐயோ மூட வராது இல்லை, இது மேலே வர ஊற்றிட்டீங்க. போடுங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போதும். டேபிள் ஸ்பூனில் டீஸ்பூன் அளவு தான் அது. ஓகே, 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இதில் ஆல்ரெடி புளிப்பு எல்லாமே இருக்கிறதால லெமன் வேணாம். சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சுகரும் ரொம்ப வேணாம், நல்லா இருக்காது. போதும். நெக்ஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜல்ஜீரா பவுடர் கொஞ்சம் நிறைய இருக்கும், அதனால் அந்த தண்ணி மட்டும் வேணுங்கிறதுக்காக இதையும் வடிகட்டிடலாம். சுகர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் மட்டி கலராக வரும். இதையும் நம்ம இப்போ மோல்டில் ஊற்றிடலாம். இந்த ஃப்ளேவர் வந்து பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாப்சிக்கல் ரெடி ஆக போகுது. இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக கலர்ஃபுல்லாக கொடுங்க, அதுக்கு மேட்சிங்காக மேங்கோக்கு எல்லோ கொடுத்துடலாம். இந்த இருக்கு இன்னொரு எல்லோவுமே. ஜல்ஜீராக்கு க்ரீனு. ரோஸ் மில்க் மட்டும்தான் நம்மளுக்கு ரோஸ் இல்லை, ஸோ அதுக்கு லைட் ப்ளூ இருக்குது, அதை கொடுத்துக்கலாம். ப்ளூ இருந்துச்சு. இதாங்க நம்ம மோல்டில் ஊற்றியாச்சு. இனிமேல் நெக்ஸ்ட் 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணிடலாம். ஹார்ட்லி 5 ஹவர்ஸ் தான் வேண்டியிருக்கும். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சுஸ்கி
குச்சி ஐஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓஹோ சூப்பர். எடுங்க. செம. டக்கு டக்குன்னு எடுக்கணும் இருக்கிற ஹீட்டுக்கு. தண்ணியில் வச்சுட்டு எடுங்க. ஜல்ஜீரா பாருங்க கலர் செம்ம. எடுத்து வைக்கலாமா? வருது ஒரு எல்லாத்துக்கும். மேங்கோ மட்டும் என்ன ஆச்சுன்னா ஒன்று நான் தண்ணியில் வைக்காம உருவிட்டேன். குச்சி தனியாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. எங்கள் மம்மி பண்ணது ரோஸில் வந்து ஒன்று அவங்க குச்சி மட்டும் தனியாக எடுத்தது தான். ஐயோ ரெண்டுலேயும் செட் ஆகலையா? செட் ஆயிடுச்சு. செட் ஆயிடுச்சு. நம்ம டைரெக்டாக எடுத்துட்டோம். குச்சி கண்டா வருது. நம்ம அந்த தண்ணியில வைக்காம டக்குன்னு மோல்டோட எடுத்தது. ஒரு 5 நிமிஷம் உள்ள வைப்போமா? இப்போங்கிறதால உள்ள வர போகாம இருக்கிறதால ஸ்டிக் இதாகல. ஆனால் இது ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம அப்போ அதே ஹோலில் நம்ம வந்து இப்போ பாப்சிக்கலோட ஸ்டிக்ஸை நம்ம உள்ள வச்சிடலாம். இது ரெடி ஆனதும் பாருங்க, 1 செகண்ட் ரெடி ஆனதும் பாருங்க கழண்டுட்டு வருது. ஏன்னா அந்த பிளாஸ்டிக் ஸ்டிக்கு குட்டி குட்டியாக இருக்கிறதால நம்ம இப்போ மறுபடியும் இந்த பாப்சிக்கல் ஸ்டிக் உள்ளே வர போட்டு நம்ம இதை வந்து இப்போ ஃப்ரீசரில் வச்சிட போகிறோம். மறுபடியும் ஒரு 5 hours வச்சுட்டு ஆஃப்டர்நூன் சாப்பிட்லாம். இது பாருங்கள் ரோஸ் மில்க்லாம் செம்மையாக கரைஞ்சி போச்சு. ஏன்னா நம்ம ஒரு டைம் எடுத்தோமா, அதனால் செட் ஆகணுமே. சாயும் கண்டிப்பாக சாயும். நாங்கள் இதில் வச்சோங்க. இதை பாப்சிக்கல் ஸ்டிக்கு போட்டு வச்சோம். ஸோ அப்போ கொஞ்சம் வந்திருக்கு. இதில் என்னென்னா ரோஸ் மில்க் மட்டும் இன்னும் செட் ஆகலை. வாட்டர்மெலன் ஈஸியாக வந்துருச்சு. ஜல்ஜீராவும் அப்போ ஈஸியாக வந்துருச்சு. 1 minute ஆகட்டும். இதில் என்னென்னா அந்த பிளாஸ்டிக் மோல்டோட அந்த கவர் ஸ்டிக்னால தான் நம்மளுக்கு ட்ராபேக்கு. ஸோ எத்தனை பேர் இதை மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கிறது சொல்லுங்கள். வாவ் சூப்பர். ரோஸ் மில்க் பார்த்தீங்கன்னா டைம் எடுக்குது, பட் செட் ஆகலன்னு இல்லை, நம்ம அந்த ஸ்டிக்குனால ப்ராப்ளம் பண்ணிச்சா. மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக செட் ஆச்சு. இதில் மில்க் ஆட் பண்ணதால வரும், மற்றது எல்லாமே ஈஸியாக வருது. ஸோ மேங்கோ செட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே எங்கள் பாப்பாவால் பொறுமையாக இருக்க முடியல. ஸோ நம்ம எடுத்துருங்க. இருக்கட்டும், அதை இப்போ உள்ள இருக்கட்டும். கொஞ்சம் மோல்டு பண்ணுங்க. ஸோ நம்மளோட பாப்சிக்கல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். பட் என்ன என்னோட அட்வைஸ்னால் ஃபாயில், அலுமினியம் ஃபாயில் மேலே போட்டு இந்த மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் ஸ்டிக்கு வேணாம். அதில் என்னென்னா ஃபுல்லாக எங்களோட பிளாஸ்டிக் ஸ்டிக் ஷார்ட்டாக இருந்துச்சு, உங்கள்கிட்ட லாங்காக இருந்தால் நோ ப்ராப்ளம். ஸோ இது வந்து கரையிறதுக்குள்ளே நம்ம போய் சாப்பிட்றலாம். ஸோ பை பை, மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. சரி மறந்துட்டேன்.